அஸ்ஸலாமு அலைக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அமர்ந்து எங்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு போனதிலிருந்து 3 நாட்கள் வெளியில் வரவில்லை. 3வது நாள் தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன் சென்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அறையின் திரையை உயர்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் தெரிந்தபோது நாங்கள் மிகவும் மகிழ்ந்தோம். எந்த அளவுக்கென்றால், எங்களுக்கு காட்சியளித்த அவர்களின் முகத்தை விட மகிழ்வூட்டும் எந்த காட்சியையும் நாங்கள் கண்டதில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்க முற்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முன்னே செல்லுமாறு, மக்களுக்கு தொழுவிக்குமாறு தமது கரத்தால் சைகை செய்தார்கள். பிறகு அறையின் திரையை தொங்கவிட்டு விட்டார்கள். பின்னர் அதற்கு கூட இயலாமல் இறந்து விட்டார்கள். புகாரி 681.